ஹலோ நண்பர்களே, வணக்கம். வாங்க ஒரு போண்டா செய்யலாம் எப்படின்னு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிருவோம். எண்ணெயை சூடு பண்ணி அங்கே தனியாக சிம்மில் வச்சு சூடு பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க இட்லி மாவை எடுத்து ஒரு 3 கரண்டி இட்லி மாவை ஊற்றி, அதுக்கப்புறம் 2 கரண்டி கடலை மாவு போட்டு, 1 கரண்டி அரிசி மாவு உள்ள போட்டு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இல்லாட்டி சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என் வீட்டில் பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு. அதனால் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை வெட்டி உள்ளே போட்டு, சோம்பு, சீரகம், கொஞ்சோண்டு சோடா மாவு, கருவேப்பிலை, மல்லி மாவு, சோடா மாவு, உப்பு, 2 மிளகு எல்லாத்தையும் உள்ளே போட்டு, அப்படியே கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஊற்றி, கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்புறம் எண்ணெய் உறிஞ்சு தண்ணியாக இருந்துச்சுன்னா அப்படியே பிணைஞ்சு அப்படியே கெட்டியாக வச்சுக்கணும். இட்லி மாவு எவ்வளோ கெட்டியாக இருக்குது, அதனால தான் இந்த மாவெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் கெட்டிப்பாக தான் வந்துடும். அந்த மாதிரி வச்சுக்கணும். எடுத்துகிட்டு எண்ணெய் அப்படியே இந்த பக்கம் சூடாயிரும். அதுக்குள்ளாட்டியும் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். அப்படியே இந்த எண்ணெயில் மெதுவாக குட்டியாக ஒரு உருண்டையாக பிடிச்சி உள்ளே போட்டால் அழகான இட்லி போண்டா ரெடி. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கிற மழையில் சரி எதனாலும் சாப்பிட்லாமேன்னு தோணுச்சு. சரி வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சு ஒரு போண்டா சுட்டுடலாம், நல்லா டேஸ்ட்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்க்கலாமேன்னு செஞ்சோம். செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. என் பையன் அங்கிட்டு தூங்கிட்டு இருந்தான். அவனை எழுப்பி, தம்பி வாடா, உனக்காக பால் போட்டு வச்சுருக்கேன். என்னப்பா பால் மட்டும் தானப்பா? எந்த தம்பி, உனக்கு நான் தர்றேன், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவனை எழுப்புனா எந்திரிச்சா மெதுவாக. அப்புறம் என் பையன் எந்திரிச்சு வந்து பார்த்தான். எந்திரிச்சு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அடிக்கிற குளிரில் எழுப்பி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். போண்டான்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். செமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாலும் தந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூடாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். அடிக்கிற மழையில் வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.